அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தில் நம்மை ஒருவராக ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், உண்மையாகவே எவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உறுதிமிக்க கலிமாவை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அதற்கு உதாரணம் பார்த்தோம் என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று பார்க்க நண்பர்களே. அவர்கள் ஹிஜ்ரி 5 ரமலான் பிறை 20 பிறந்தார்கள். அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய பாசம் இருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை வீடு வீடாக பரப்பி வந்தார்கள். அப்போ அந்த மக்கள்லாம் அந்த தீனை ஏற்கல, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகுவார்கள், தேம்பி தேம்பி அழுகுவார்கள். அபூ ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் தீனையை சேர்த்து மஸ்ஜித் நபவிக்கு 2 ரக்காத் தொழுகுவார்கள். தொழுதுவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போவார்கள். அப்பொழுது ஒரு நாள் பயணம் செய்து களைப்பில் இருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபாத்திமா நாயகி அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகளே, நீ நிராசை ஆகிவிட்டாதே. உயர்வான பொறுப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். குடிசை வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் சரி, அங்கு தீன் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையா இருந்தாங்களே. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடம்பு முடியல. அப்போ நபித்தோழர்கள் இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாஃபர் இப்னு ஸம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பார்வைக்கு வராங்க. அப்போ வீட்டு வாசல்ல நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பதில் சலாம் சொல்லி உள்ள வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள், என்னுடைய தோழர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் அனுமதி வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்று கேட்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இணை தோழர்கள். அப்போ ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், என் உடலை மறைப்பதற்கு ஒரு சிறிய போர்வை மட்டுமே உள்ளது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதுக்கு புண்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் போட்டிருந்த ஒரு பெரிய போர்வை எடுத்து கதவு இடுக்குல தூக்கி போட்டாங்க. ஃபாத்திமா நாயகி அவர்கள் அதை எடுத்து போத்திட்டாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே உன் உடல்நிலை எப்படி உள்ளது ஃபாத்திமாவே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடல்வெளி மட்டும் இருக்கிறது தந்தை அப்படின்னு சொன்ன பொழுது வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃபாத்திமா நாயகி. அதற்கு எனது ஈரக்குடை துண்டே பொறுமையாக இரு. உன் தந்தை 3 நாட்களாக சாப்பிடவில்லை. அல்லாஹ்வுக்கு கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு மறுமையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லாஹ் கொடுப்பான் என்று மறுமையை தேர்ந்தெடுத்தேன். உங்களை அல்லாஹ் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக ஆக்கியுள்ளான், அதை வைத்து நீங்கள் திருப்தி கொள்ளவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அதற்கு ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் தானே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தானே பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பெண்கள் தலைவி, ஆனால் நீ உன் காலத்தில் பெண்களுக்கு தலைவி என்று சொல்லும் பொழுது அப்பொழுது கூட நபித்தோழர்கள் சொன்னாங்க, இறுதி தூதருடைய மகளுக்கு இவ்வளவு பெரிய பதவியா என்று பெருமையாக சொன்னார்கள். அப்பொழுது பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பார். அப்பதான் மறுமையில் கியாமத் நாளில் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக தான் ஃபாத்திமா நாயகி இருப்பார்கள். சில நாட்கள் கழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் மாணவர்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய சம்பவம் சொல்லட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருந்த அப்துல் வாஹித் என்ற மாணவன், இதோ சொல்லுங்க கட்டாயமா சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்பொழுது இந்த சம்பவத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா நாயகி அவர்கள் மாவு ஆட்டி ஆட்டி கையிலெல்லாம் தழும்பு விழுந்து விட்டது. அவர்கள் தோள்களில் தண்ணீர் தூக்கி தூக்கி அவர்கள் தோல் புஜங்களில் அடையாளம் விழுந்து விட்டது. அவர்கள் வீடு பெருக்கி பெருக்கி அவர்கள் உடம்பெல்லாம் அழுக்கானது என்று சொன்னார்கள்.
அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உன் தந்தையிடம் சென்று நீ ஒரு அடிமை வாங்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று சொன்னாங்க. அப்ப அதே மாதிரிதான் நபி ஃபாத்திமா நாயகியும் அவன் ஒரு அடிமை கேட்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குவோம். அப்போ வந்து அவங்க ரொம்ப கூச்சப்பட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து அங்க நிறைய கூட்டமா இருந்தாங்க. அதை பார்த்து ஃபாத்திமா நாயகி அவங்க வந்து ரொம்ப கூச்சப்பட்டார்கள். அதை பார்த்து ஃபாத்திமா நாயகி அவங்க வந்து ரொம்ப கூச்சப்பட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், மகளே நீ நேற்று வந்த அல்லவா, ஏன் எதுவும் சொல்லாம போன, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அங்கேயும் கூச்சப்பட்டு தான் நின்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மாவு ஆட்டி கையில் எல்லாம் தழும்பாகிவிட்டது. அவர்கள் தண்ணீர் தூக்கி தூக்கி தோல் புஜங்களில் அடையாளம் விட்டது. அவர்கள் வீடு பெருகி பெருகி அவர்கள் அழுதாகிவிட்டார்கள். எனவே நான் தான் அடிமை வாங்க சொல்லி உங்களிடம் அனுப்பினேன். ஆனா பாத்திமா நாயகி அவர்கள் அங்கு வெக்கப்பட்டு திரும்ப வந்து விட்டாங்க. அங்கு வெக்கப்பட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்ப பாத்திமா நாயகி சொல்கிறார்கள், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே வீட்டில் தான் படிக்கிறோம். அதுவும் செம்மறியாட்டினால் ஆனது. அது இரவில் படுப்போம், பகலில் அதில்தான் புல், ஒட்டகளுக்கெல்லாம் புல் வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மகளே பொறுமையாக இரு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் ஒரே வீட்டில் தான் படுத்தார்கள். அதுவும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அருந்திய ஒரு பெரிய ஆடையாகும். அந்த ஆடையில் தான் அணிந்தார்கள். எனவே தக்குவா செய்து கொள். நீ தூங்கும் முன் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்க. அப்போ அது ஒரு வேலைக்காரனை விட சிறந்தது, வேலைக்காரன் இருப்பதை விட அது சிறந்தது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பாத்திமா நாயகி அவர்கள் வரையும் வரை அதை பின்பற்றி வந்தார்கள். ஒரு முறை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகளின் அவர்கள் பாத்திமா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், மகளே உன் தந்தையிடம் சென்று நான் இறந்த பின் தலைப்பாகையை வைப்பாயா என்று கேட்டு வா என்று சொன்னாங்க. அப்பொழுது பாத்திமா நாயகியும் தன் தந்தை தாய் சொன்னதை அப்படியே போய் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ போய் தேம்பி அழுதார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்புறம் கதீஜா நாயகி வந்து அவங்க இறந்த பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த கலவலையுடன் கபூர்ல இறங்கி தலைப்பாக வைப்பாங்க. வச்ச உடனே மேலே கிப்லா பார்ப்பார்கள், மனசு காத்தாங்க கீழே பார்ப்பார்கள். அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு இருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் அவர்களை நான் பொறுத்து கொண்டேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்ன பொழுது அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து பாத்திமா நாயகி அவர்கள் அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே வஃபாத் ஆனார்கள் நண்பர்களே. அதுவும் ஹிஜ்ரி 11 ரமலான் பிறை 3 அவர்கள் சொன்னார்கள், அடக்கம் என்னுடைய ஜனாசாவை யாருக்கும் தெரியாமல் ஃபஜ்ருக்கு முன்னாடி அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி சொன்னார்கள். அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடியே அடக்கமானார்கள். எனவே பாத்திமா நாயகி அவர்களுடைய வாழ்க்கை படிப்பினைகளை அழிந்து அதை பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.